இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய 2வது சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை சொல்லப்படும். தொடர்ந்து திவ்ய நற்கரை ஆசீர்வாதம் தோத்திரப்படையும் நற்செய்தி கூட்டமும் திருப்பலியை தொடர்ந்து திருச்சிலுவை அபிஷேக கூட்டமும், அதனை தொடர்ந்து அன்பின் விருதிலும் நீங்கள் பங்கேற்று மிகுதியான இறை ஆசீர்வோடு இல்லம் செல்ல உங்களை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு இருக்கிற குப்பி வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் அன்னையுடைய ஆலயம் விட்டிருக்கும். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம், ஒப்புக்கொடுப்போம். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், தொழில், பிள்ளைகளுடைய முயற்சி, படிப்பு, தேர்வை ஆண்டவர் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்பினவருக்கு எல்லாம் கூடும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையில நம்பினவர்களுக்கு மட்டும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். சீன தேசத்துல ஒரு மலை கிராமம் வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஆனால் மலைக்கு பின்புறம் ஒரு அருமையான வற்றாத நதி ஓடிக்கொண்டிருந்ததாம். ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஓடியும் என்ன பயன்? மலை கிராமம் வறட்சியால் தண்ணீரின்றி மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த குக்கிராமத்தில் இருந்த அப்பாவும் 2 மகன்களும் இணைந்து அங்கு இருந்த அந்த மலையை குடைய ஆரம்பித்தார்களாம். அந்த ஊர் மக்களாம் எந்த அளவிற்கு அவர்களை கேலி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கேலி செய்தார்கள். அந்த மலையை குடைந்து கொண்டே போகிறார்கள். தந்தை இறந்து விட்டார். இருந்த போதிலும் 2 மகன்களும் இணைந்து அந்த மலையை குடைந்து 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 மறுபக்கம் அந்த நதியை சென்றடைந்தார்களாம். அந்த நதியில் இருந்து குகை வழியாக நீர் வறட்சியான கிராமத்திற்கு கொண்டு வரப்படுகிறது, வளமை பெறுகிறது. பிரியமான சகோதர சோலே, ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையும் முயற்சியும் தோல்வி அடைவதில்லை. வலிமை நம்முடைய உடல் திறனிலிருந்து வருவதில்லை, நம்பிக்கையின் வழியாகத்தான் வருகின்றது என்று காந்தியடிகள் கூறுகிறார். பிரியமான சகோதர சோலே, என்ற நாளில் நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். நம்பிக்கை, அதுவும் நம்மேலும் இறைவன் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சோலே, ஒரு சிறுவனிடமிருந்து ஆண்டவர் பேய்களை ஓட்டுகிறார். அவருடைய அப்பா, ஆண்டவரே நீங்கள் பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை, அவர் அங்கு போட்டுக் கொடுக்கிறார். சீடர்களிடம் சென்றோம், அவர்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை, நீர் ஓட்டும் என்று கூறுகிறார். ஆகையால் தான் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இன்னும் நான் எவ்வளவு காலம் தான் உங்களோடு இருக்க முடியும் என்றெல்லாம் பேசிய பிறகு அவர் அந்த சிறுவனிடம் இருந்து பேய்களை ஓட்டுகிறார். கேட்கின்றார்கள், ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை என்று சீடர்கள் கேட்க ஆண்டவர் கூறுகிறார், நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைவே இது அத்தனைக்கு காரணம் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லையே, நிறைய நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கையின்மைதான் அத்தனைக்கும் காரணமாக அமைகிறது. எதை எடுத்தாலும் சந்தேகம், அல்லது எதை எடுத்தாலும் வேற கண்ணோட்டத்தோடு பார்ப்பது,
முடியுமா, முடியாதா, அல்லது இது சாத்தியமா, சாத்தியமில்லையா, அல்லது நான் அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள் என்றெல்லாம் கூட மனதில் நிறுத்தி கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியாது. எத்தனையோ நபர்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே சாதித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இரண்டு கண்களைப் போல. கடவுள் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டும், தன்னுடைய ஆற்றல் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக புதிய வாழ்வு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம் அன்னை மரியாள் நம்பிக்கையின் நாயகியாக இருந்தவர். ஒரு கன்னியாயிற்று, இது எப்படி நிகழும் என்றெல்லாம் கேட்டாலும் கூட உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், ஆமென் என்று கூறுகிறார் கபிரியேல் வானதூதரை பார்த்து. பிரியமான சகோதரர், இதை விட வேறு ஏதாவது நம்பிக்கை உண்டா? எது நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரே இது உன்னுடைய திட்டமானால் நடக்கட்டும். பிரியமான சகோதர சொல்லே, எனக்கு தெரிந்த அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் 15 நாட்களுக்கு முன்பாக கேன்சர் என்று நாக்கில் ஒரு சின்ன கட்டியை அறுவை சிகிச்சை செய்தார்கள். ஆல்மோஸ்ட், அதாவது 4வது நிலையில் வந்துவிட்டு 4வது ஸ்டேஜ் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் ஆப்ரேஷன் 6 மணி நேரம் என்று சொன்னது 3 மணி நேரம் ஆகிறது. அதற்கு பின் தொண்டையில் ஓட்ட போட வேண்டும் என்று சொன்னதை ஆண்டவர் தடுத்து நிறுத்திவிட்டார். அதற்கு பிறகு 15 நாள் கழித்து இன்று அந்த ரிசல்ட் வந்தது. கேன்சரே இல்லை, உங்களுக்கு ரேடியோ தெரப்பியும் வேணாம், ஹீமோதெரப்பியும் வேணாம், எல்லாம் சரியாயிரும் என்று டாக்டர் கூறிவிட்டார்கள். அந்த குடும்பத்திற்கு என்ன ஆனந்தம், என்ன ஒரு மகிழ்ச்சி! ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசி. மண்டியிட்டு செபிப்பது, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நடக்கக்கூடிய வழிபாட்டில் திருப்பலியில பங்கேற்று ஜெபிப்பது தொடர் போராட்டம். ஆனால் அவருடைய நம்பிக்கை இன்று அவருடைய கணவருக்கு, அந்த குடும்ப தலைவருக்கு பரிபூர்ண சுகநலமும் கிடைத்தது. பிரியமான சகோதரர்களே, ஒருபோதும் நம்முடைய ஜெபமோ நம்முடைய நம்பிக்கையோ தோற்று போகாது, வெற்றி மட்டுமே உண்டு என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்று சொன்ன தேவனே, நல்லது நடக்கணும்ப்பா. இனி எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய கனவு, ஒரு சில திட்டங்கள், ஒரு சில குறிக்கோள்கள், எங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் எல்லாத்தையும் உடைய பாத்திரம் ஒப்ப கொடுக்கிறோம். நல்லது நடக்கணும், ஆசீர்வாதம் பெறணும். உண்மையில் நம்பிக்கை வைத்து இந்த காரியத்தை தொடங்கியிருக்கிறோம், இந்த தொழிலை தொடங்கியிருக்கிறோம், இந்த படிப்பை தொடங்கியிருக்கிறோம், அல்லது ஒரு சில நிலையில் நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எல்லாம் நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே நான் வெற்றி பெற்று விட்டேன், இதோ தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்து விட்டேன், வீடு கட்டுவதற்கு முன்பாக நான் வீடு கட்டி முடித்து விட்டேன், இதோ இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டேன், முடியாத, நடக்காத, கூடாத காரியங்களை ஆசை வைத்து விட்டேன் என்ற உயர்ந்த எண்ணத்தை, அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை கொண்ட மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.